6 का फोटो हाँ தமிழ் में पढ़ेंगे ನಾನು நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட இருப்பனாக அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் குறித்து மேன்மை பாராட்ட. प्रभु यीशु मसीह के क्रूस के बारे में ஹல்லேலூயா. வேறு ஒன்றை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட இருப்பனாக किसी और के बारे में घमंड ना करूं. ஹல்லேலூயா. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. उसके वजह से दुनिया क्रूस में चढ़ाया गया है. ஹல்லேலூயா. நானும் உலகத்துக்கு मैं भी संसार के लिए சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். क्रूस पे चढ़ाया गया हूँ. ஹல்லேலூயா. हालेलुया. இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், इधर पौल कहते हैं சிலுவை குறித்து அல்லாமல் क्रूस के बारे में नहीं, வேற ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட முடியாது. किसी और चीज के बारे में मैं घमंड नहीं उठा सकता हूँ. இதை சொல்றது ஆள் யாரு? ये बोलने वाला इंसान कौन है? பவுல் அப்போஸ்தலன். पौल अपोस्तल. ஹல்லேலூயா. பவுல்னா யாரு? पौलुस को कहेंगे तो कौन है? ஹல்லேலூயா. हालेलुया. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா फिलिपियन में अपने 3 को अच्छे से पढ़े रहेंगे तो அங்க பவுல் எப்படிப்பட்ட ஆளு? पौलुस कैसे इंसान है करके. ஹல்லேலூயா. அவன் வந்து பரிசேயர்ல பிறந்தவன். वो परिचय से बड़ा हुआ इंसान है. ஹல்லேலூயா. हालेलुया. பென்யமின் கோத்திரத்தான். बेंजामिन के संतान से आया हुआ है. அவன் சிட்டிசன் ஆஃப் ரோம். ரோம குடிய உரிமை பெற்றவன். वो रोम देश से आया हुआ एक इंसान है. ஹல்லேலூயா. हालेलुया. பிறந்து 8வது நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்ட அவ்வளவு கட்டர் வைராக்கியம் உள்ள குடும்பத்தில் பிறந்தாள். वो पैदा होकर 8 दिन में वो खतना किया हुआ एक बहुत स्ट्रांग परिवार से आया हुआ நியாய है. பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். वो न्याय करार से एक भी गलती नहीं है उसके पास. हालेलुया. கமாலிய பாடசாலையில் உட்கார்ந்து பெரிய कैम्ब्रिज यूनिवर्सिटी படிச்ச மாதிரி பெரிய படிப்பு. उसने बहुत बड़ा पढ़ाई किया है, जैसे कैम्ब्रिज यूनिवर्सिटी में कैसे पढ़ाई करते हैं. நிறைய வெளிப்பாடு பெற்றவன். और बहुत सारे प्रकटीकरण उसको मिला है. हालेलुया. நிறைய நிருபங்களை எழுதி இருக்கிறான். और बहुत सारे निर्वहन उसने बहुत सारे மரித்தோரை உயிரோட எழுப்பி இருக்கிறார். मरे हुए लोग को उसने वापस जी उठाया है. சபையை நடத்தி இருக்கிறார். उसने कलीसिया को चलाया है. பல நாடுகளுக்கு போய் சபைகளை ஸ்தாபித்தவர். बहुत सारे देश में जाकर उसने कलीसिया को खड़ा किया है. हालेलुया. எவ்வளவு வெளிப்பாடு பெற்றவராக இருந்தாலும் कितना भी उसने प्रकटीकरण जान लिया அதெல்லாம் रहेगा குறித்து तो ஒண்ணுமே மேன்மை பாராட்ட ஒண்ணு இல்ல. उस सब के बारे में घमंड उठाने के लिए कुछ नहीं है. அவருடைய சிலுவை குறித்து அல்லாமல் सिर्फ उनके क्रूस के बारे में மேன்மை பாராட்ட घमंड उठाने के लिए வேற எனக்கு இதே இல்லைங்கிற ஒரு और மேன்மை कुछ है இல்லை. ही नहीं मेरे पास. ஹல்லேலூயா. हालेलुया. என் பணத்தை குறித்தோ என் படிப்பை குறித்தோ இல்லை என்னுடைய பதவியை குறித்தோ எதை குறித்து மேன்மை பாராட்ட முடியாது. मेरे पढ़ाई के बारे में या मेरे पैसे के बारे में या मैं जिधर काम करता हूँ उसके बारे में किसी चीज के बारे में घमंड नहीं उठा सकता हूँ. ஹல்லேலூயா. அவன் நினைச்ச எவ்வளவு காரியங்கள் குறித்து மேன்மை பாராட்டுகிறான். वो सोचता रहेगा, वो कर सकता है, बहुत सारी चीजों के बारे में घमंड उठा सकता था. ஹல்லேலூயா. हालेलुया. அவ்வளவு படிப்பு அவ்வளவு மேன்மை அவ்வளவு அதிகாரம். उतना उसने पढ़ाई किया है. அந்த சிலுவையில் அப்படி என்ன மேன்மை? वो क्रूस में क्या ऐसा है? ஹல்லேலூயா. அந்த சிலுவையை அவன் அறிந்திருந்தான். वो क्रूस को उसने जाना ஆகவே இதெல்லாம் குப்பை நஷ்டம் நினைக்கான். और फिर उसके बाद ये सब कचरा है उसने मान लिया. ஹல்லேலூயா. ஆமென். சிலுவை என்னாச்சுன்னா ஒரு பெரிய தண்டனை. क्रूस मतलब एक बहुत बड़ा दंड है ஒரு அவமான சின்னம். और वो एक तुच्छ मानने वाला एक ये है. ஹல்லேலூயா. चिन्ह है. இந்த உலகத்திலே इस दुनिया में எத்தனையோ தண்டனைகள் உண்டு. कितने सारे दंड है. சிறை தண்டனை உண்டு. जेल का दंड है. எத்தனையோ விதவிதமான தண்டனைகள் உண்டு. अलग अलग तरीका का दंड है. அதுல ரொம்ப பெரிய தப்பு பண்ணவங்களுக்கு, बहुत बड़ा गलती किए हुए लोग को, மன்னிக்க முடியாத பெரிய குற்றம் பண்ணவங்களுக்கு, जो माफ नहीं कर पाते उतने बड़े दंड को, அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடைசி இறுதிக்கட்ட தண்டனை தான் சாகு வர சிலுவையில் அடித்துக் கொள்றது. वैसा एक दंड होता है कि मरने तक क्रूस में मारने वाला दंड. ஹல்லேலூயா. அந்த சிலுவையை उस क्रूस को இவர் மேன்மன் எப்படி சொல்றாரு? वो क्रूस का एक मेमना कैसे बोल सकता है? ஹல்லேலூயா. हालेलुया. அந்த சிலுவை ஒரு அவமானம். वो क्रूस एक निंदा है. ஹல்லேலூயா. பெரிய பாவி பெரிய தண்டனை பெற்றவங்களுக்கு தான் அந்த சிலுவையில் அடித்துக் கொள்வாங்க. बहुत बड़ा पाप किए हुए या बहुत बड़ा गलती किए हुए लोग को क्रूस में मारा जाते हैं. ஹல்லேலூயா. ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவை ये यीशु मसीह को இந்த சிலுவையில அடித்ததினால் इस क्रूस में मारने की वजह से எனக்கு என்ன மேன்மை? इसमें क्या घमंड मेरे लिए. ஹல்லேலூயா.
இவர் பவுல் அப்போஸ்தலர் இவ்வளவு படிச்சிருக்காரு. ये पौल अपोस्तल ने इतना पढ़ाई किया है, அந்த நியாயப்பிரமாணத்தின்படி பரிசுத்தமா தன்னை காத்து கொண்டவர், ये नया करार के जैसे अपने आप को उसने पवित्र रखा था, அப்படிப்பட்ட சந்ததியில பிறந்தவர், वैसे संतान में बड़ा हुआ इंसान, அப்படிப்பட்ட வெளிப்பாடு உள்ளவர், वैसे पक्रीकरण हुआ हुआ எத்தனையோ इंसान, சபைகளை நடத்தின தலைவர், कितना कलीसिया को चलाया हुआ लीडर, எத்தனையோ ஊழியர்களை ரெடி பண்ணவர், कितने सेवक लोग को तैयार किया है, மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பினவர். मरे हुए लोग को जिंदा वापस उठाया அவர் है। கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னது? उसने दिया हुआ स्टेटमेंट क्या है? நான் இல்ல, मैं नहीं हूँ, என் பலன் அல்ல, मेरे बल नहीं, அந்த சிலுவை தான் மேன்மை. वो क्रूस ही, அல்லேலூயா. அந்த சிலுவையை பற்றி மேன்மை பாராட்டுங்க. वो क्रूस के बारे में मेमना कर रहा संगीत है, 27 பார்க்கிறோம். पढ़ाई कर रहा है। भजन संगीत भजन संगीता 20:7 में लिखा है, 20:7 में சில ரதங்களை குறித்தும் किसी को दो रथों का और किसी को घोड़ों का भरोसा है, परंतु हम तो अपने परमेश्वर यहोवा का ही नाम लेंगे. அல்லேலூயா. ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரே நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. 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 அப்போ இத்தனையோ ரதங்கள், எனக்கு இவ்வளவு பெரிய கார் இருக்குது, मेरे पास कितने सारे रातों ஒரு பெரிய रथों बंगला है, இருக்குது. बहुत बड़ा बंगलो है, அல்லேலூயா. எதா குண்டு ஊசி கூட கொண்டு போக முடியாது. और कुछ भी हम लेकर नहीं जा सकते, पिन तक नहीं लेकर जा सकते அல்லேலூயா. हैं। விரல்ல இருந்து வரலன்னா விரல வெட்டியாவது கொண்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. उंगली को काट कर भी वो लेकर चले जाएंगे, எதையும் கொண்டு போக முடியாது. कुछ नहीं लेकर जा सकते हैं। அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம மேன்மை பாராட்டுறோம். उस सबको हम लोग बड़ाई करते हैं। ஆமென். அல்லேலூயா. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். वो सब टूट के गिर गए। ஆட்டோவச்சன் படிங்க. मेरे तो झुक गए और गिर पड़े, परंतु हम उठे और सीधे खड़े. அல்லேலூயா. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், वे तो झुक गए, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். परंतु हम तो उठकर सीधा खड़े हैं। அல்லேலூயா. அப்போ இந்த உலக பிரகாரமான மேன்மைகளை காட்டிலும் ये दुनिया में रहने वाले बड़ाई चीजें, इससे भी बढ़कर इससे भी बढ़कर இந்த சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். ये क्रूस के बारे में बड़ाई कर रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। இது ये யாருக்கு பைத்தியம்? ये कौन पागल है? சிலுவை குறித்து உபதேசம் ये क्रूस கெட்டு के போறவனுக்கு பைத்தியம். सोने वाला नाश होने वाला को नाश होने वाले लोग के लिए ये क्रूस का संदेश, ये क्रूस का संदेश, கெட்டு போறவங்களுக்கு பைத்தியம். ये जो नाश होते हैं उन लोग के लिए पागलपन है। அல்லேலூயா. இந்த சிலுவை என்ன சிலுவை, என்ன சிலுவை ये क्या क्रूस है? அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா वैसे बोलते அவன் रहेंगे, கெட்டு போக போறான். वो नाश होने वाला है, அதனாலதான் இதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கான். इसीलिए ये इसको उपकार नहीं कर रहा है, ரட்சிக்கப்பட்ட स्वीकार नहीं कर நமக்கோ रहा है। उद्धार पाने वाले लोग தேவனுடைய பலனா இருக்கிறது. और प्रभु के बल जैसे है। அல்லேலூயா. हालेलुया। எவ்வளவு பெரிய ஆளு பவுல். कितना बड़ा इंसान है पौलुस। இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு. ये लाइन பல कहता है, கப்பல்களை அவர் சொந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவர். वो बहुत सारे नाव को बिजनेस करने वाला इंसान था। அந்நிய நாட்டு ராஜாவே அவனை தொடக்க பயப்படுவான். दूसरे देश में रहने वाले राजेश को छूने के लिए डरते थे। ரோமா அவ்வளவு அதிகாரம் உள்ளவன். और रोम में बहुत अधिकार से रहने वाला इंसान है। கிறிஸ்தவர்களை அடித்து துன்பப்படுத்தி சிறைச்சாலையில தூக்கி போடக்கூடிய அளவுல அவனுக்கு அதிகாரம் இருக்குது. मसीह के लोग को मार कर जेल में डालने वाला अधिकार इसके हाथ में था। அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 2 कोरिन्थियर 11-12 में हम पढ़ेंगे तो 3ஆம் வானம் வரை பெரிய வெளிப்பாடெல்லாம் கண்டுபிடிச்சவர். तीसरा आकाश तक पहुंचकर उसने प्रकटीकरण ढूंढ लिया। இவ்வளவு பெரிய வெளிப்பாடுகள், वो इतने बड़े बड़े இவ்வளவு प्रकटीकरण, பெரிய கிருபை வல்லமைகள், इतना फिर दया उसके अंदर था। அவ்வளவு பெரிய அபிஷேகம் பட்ட ஆள் சொல்றாரு. उतना बड़ा अभिषेक पाया हुआ इंसान कहता है, சிலுவையை குறித்து இல்லாமல் सिर्फ क्रूस के बारे में ही, வேற ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டலாம். मैं किसी और चीज के बारे में घमंड नहीं उठाऊंगा। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. ஆகவே தான் அவர் கண்டுபிடிச்சிட்டார். उस चीज को उसने ढूंढ लिया। அல்லேலூயா. हालेलुया। எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல நான் ஓடுறேன். मेरे लिए लिखा हुआ दौड़ में मैं भाग रहा हूँ। அல்லேலூயா. எனக்காக ஒரு பெரிய நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. मेरे लिए बहुत बड़ा मुकुट बनाया गया है। அல்லேலூயா. அதை பெற முடியாதபடி இடையில வர எதையுமே நான் குப்பை நஷ்டம்னு जो கருதுறேன். वो सबको नहीं पा सकता, वैसे कुछ भी चीजें बीच में आते उस सबको मैं कचरा मानता हूँ। அல்லேலூயா. அப்படி லக்கு நோக்கி ஓடினவர், वो वैसे वो मार को देखकर वो भागने वाला इंसान, வைராக்கியமாய் ஓடினவர். वो धैर्य के साथ भागने वाला इंसान। அல்லேலூயா. அந்த ஆண்டவர் எப்படி இவ்வளவுக்குள்ள இந்த சவுலை பவுலா மாத்தினார்? वो कैसे वो प्रभु ने साउल को पौल बना दिया। ஒரே ஒரு வார்த்தை, सिर्फ एक ही शब्द, அவனை சந்திக்கும் போது जब भी वो प्रभु उसको मिले, முள்ளில் உதைக்கிறது கடினமாம். और कांटे में चलना मुश्किल है। ஆண்டவரே நீர் யார்?
प्रभु आप कौन है? ஆமென். 9ஆம் அதிகாரம். ஆமென். ஹalleluya. முள்ளில் உதைக்கிறது கடினமாம். कांटे में चलना मुश्किल है. ஹalleluya. இந்த சவுல் வந்து யாரை துன்பப்படுத்தினா? ये साउल ने किसको तकलीफ पहुंचाया? உங்களை போல என்னை போல சபை விசுவாசிகளை துன்பப்படுத்தினா. आप और मेरे जैसे रहने वाले कलीसिया के विश्वासी लोग को ஆண்டவர் வந்து இந்த சபையை அடிச்சா இந்த பாஸ்டரை அடிச்சானே கேட்டாரு. उसने पूछा कि तूने भी ये कलीसिया को तोड़ा, सेवक को क्यों तूने मारा करके? ஹalleluya. முள்ளில் உதைக்கிறது கடினமாம். क्रूस कांटे में चलना मुश्किल है. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. जिसको तूने दुख पहुंचा वो यीशु मैं हूँ. ஹalleluya. அவன் இயேசுவை துன்பப்படுத்தினான். वो यीशु को दुख पहुंचाया क्या? ஆண்டவரை தேடுகிற உண்மையாய் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை துன்பப்படுத்தினான். और जो प्रभु को ढूंढने वाले सच्चे मन से आराधना करने वाले लोगों को ஆண்டவருடைய ஒரே என்கவுண்டர், ஒரு சந்திப்பு, प्रभु का एक ही मिलन, ஒரு சந்திப்பு. एक मिलन. நீ என்னை துன்பப்படுத்துறாப்பான்னு சொல்றாரு. तूने मुझे दुख पहुंचाया करके बोलते हैं. ஹalleluya. நமக்கு தான் தெரியும் நம்ம வேல்யூ என்னன்னு. हम ही जानते हैं हमारा क्या वैल्यू है. ஹalleluya. உன்னை தொட்டா என் கண்மணியை தொடுற மாதிரி சொல்றாரு ஆண்டவர். तुम्हें कोई छूता तो मेरे आंखों की पुतली जैसे छूने जैसा है. அப்ப நான் அவருடைய பார்வையில எப்படி விலையேறப்பட்டவன்? मैं उनके आंखों के सामने कितना मैं मूल्य हूँ. அவருடைய பார்வையில நான் அவருடைய ஜீவனை காட்டிலும் மேன்மையா இருக்கேன் அவருக்கு. उनके आंखों के सामने उनके जीवन से बहुत मैं मूल्य हूँ मैं. ஹalleluya. நான் தேடாம இருக்கும்போது என்னை தேடி வந்தார். मैंने जब उनको ढूंढा नहीं वो मुझे ढूंढ कर आए. ஹalleluya. எனக்காக யாருமே நான் இறந்து போனா எங்க வீட்ல யாராவது மரிப்பாங்களா? ஒருத்தரும் மரிக்க மாட்டாங்க. मेरे लिए कोई, मेरे घर पे कोई मरेगा, कोई नहीं मरेंगे. ஹalleluya. ஆனா இயேசு நான் அழிந்து போக கூடாது என்பதற்காக, यीशु मैं नाश नहीं होना चाहिए करके, ஹalleluya, அவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். वो अपने आप को जीवन के बलि जैसा अपने आप நான் நிக்க வேண்டிய இடத்துல जिधर मुझे खड़ा रहना चाहिए था, என்னுடைய பாவங்களுக்காக, मेरे पापों के लिए, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, मेरे गलत कार्यों के நான் लिए, ஏற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையை मुझे लेने वाला वो दंड को இயேசு ஏற்றுக்கொண்டார். प्रभु यीशु ने ले लिया. ஹalleluya. அந்த குற்றத்துக்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டனால वो दंड प्रभु ने ले लिया. उसके वजह से நான் இலவசமா मैं मुफ्त இயேசு எனக்காக தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னது நிமித்தம், விசுவாசத்தின் நிமித்தம், और प्रभु यीशु मसीह ने वो दंड ले लिया. वो विश्वास की वजह से என் மேல உள்ள சாபம் பாவம் எல்லாத்தையும் ஜீரோ பண்ணிட்டார். मेरे ऊपर रहने वाला श्राप पाप सबको प्रभु ने जीरो कर दिया. ஹalleluya. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? इसके बाद हमें और क्या ही चाहिए? जान लिए रहेंगे பவுல் அப்போஸ்தலனை போல पौल के जैसा நம்ம என்ன சொல்லுவோம்? हम लोग भी क्या बोलेंगे? அந்த சிலுவை ஒரு அவமான சின்னம் இல்ல, वो क्रूस एक निंदा का चिन्ह नहीं है. என்னை வாழ வைத்தது, என்னை விடுவித்தது, मेरे को जिंदा रखना और जीवित रखने वाला हालेलुया. एक चिन्ह है वो. ஒரு வீட்ல ஒரு நல்ல ஒரு பையன் பிறந்திருக்கான். एक घर पे एक अच्छा लड़का पैदा हुआ था. அவர் குடிசையில தான் வாழ்ந்துட்டாங்க. उन लोग एक छोटे घर पे रहते थे. ஹalleluya. ஒரே பையன். एक ही बेटा. அவங்க அப்பா அவனை ரொம்ப நேசிச்சாரு. उनके पिता उनको बहुत प्रेम किए. அம்மாவும் ரொம்ப நேசிச்சாங்க. उनकी माँ ने भी उनको बहुत प्रेम किया. ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான், பையன் வளர்றான். वो स्कूल जा रहा है, बड़ा हो रहा है बच्चा. ஹalleluya. அவனுக்கு ஒரு பெரிய துக்கம். उसको एक बहुत बड़ा दुख था. என்ன துக்கம்? क्या दुख? எல்லா அப்பாவும் நல்லா நீட்டா ஹீரோ மாதிரி இருக்காங்க. सारे पिता लोग सब हीरो जैसे हैं. அப்படிதான் சில கடவுள்னு சொல்ற ஆட்கள் நிறைய நகையெல்லாம் போட்டு அப்படி பெரிய பணக்காரனா இருப்பாங்க. बहुत सोना वीना सब डालकर बहुत अमीर जैसे रहते हैं. ஆனா இந்த இயேசு மாத்திரம் எப்படி இருப்பாரு? सिर्फ यीशु कैसे रहते हैं? நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படி இருப்பாரு? हम जो आराधना करने वाले प्रभु कैसे रहते हैं? கல்வாரி சிலுவையில் எப்படி இருப்பாரு? क्रूस में कैसे थे? அங்க ரத்தம் வடிகிற மாதிரி, இங்க ரத்தம் வடிகிற மாதிரி, சட்டை கூட இல்லாம, वहाँ लहू बहा रहा है, यहाँ लहू बहा रहा है, बिना कपड़े का. ரொம்ப அலங்கோலமா தெரியுதுல நமக்கு. बहुत अनगिनत है. ஹalleluya. எல்லா கடவுளும் பயங்கரமா தெரியுது. सारे भगवान लोग बहुत बड़ा बड़ा दिखते हैं. ஹalleluya. எல்லாம் தங்கத்தையும் கோல்டையும் அள்ளி போட்டுட்டு உட்கார்ந்திருக்கு. और सब लोग सोना चांदी सब डालकर बैठे हैं. ஆனா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படி இருக்காரு? सिर्फ जो हम आराधना करने वाले प्रभु कैसे हैं? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைனால அவரை வேற மாதிரி பார்க்கறோம். हम प्रभु के बच्चे हैं तो उनको अलग तरीके से हम देखते हैं. உலகத்துல உள்ளவங்க எப்படி பார்ப்பாங்க? दुनिया के लोग कैसे देखते हैं? வேற மாதிரி தானே பார்ப்பாங்க. अलग ही तरीके से देखेंगे. யார் பெத்த பிள்ளையோ அடிச்சு போட்டுருக்காங்க. अयो बेचारा किसका बच्चा है, बेचारे को मार के रखा है. ஹalleluya. அப்படி ஒரு அந்த கேடு அடைஞ்சார். அவ்வளவு ஒரு அலங்கோலமா தெரியுதார். वैसा वो गिन दिख रहे थे. ஹalleluya. உலகத்து பார்வைக்கு அப்படிதான் தெரியுது. वो दुनिया में रहने वाले पापी लोग को वैसे ही दिखाई देगा. இந்த பையனும் அவங்க அம்மாட்ட கேக்குறான், ये भी अपने मम्मी पापा से पूछता है, நம்ம அப்பா முகம் ஏமா அப்படி ஒரு மாதிரி தீ காயப்பட்ட மாதிரி இருக்குது, क्यों हमारे पिता का मुंह ऐसा लग रहा है कि आग उनके मुंह पे ஒரு लगा அழகு है? இல்லாம இருக்காங்க. सुंदरता क्यों नहीं है? எல்லா அப்பாவும் நல்லா அழகா ஸ்டைலா இருக்காங்க. सारे पिता लोग सब स्टाइलिश है. எனக்கு அப்பா பிடிக்கவே மாட்டேங்குது. मुझे मेरे पिता पसंद नहीं है. அந்த பையன் சொல்றான், वो बच्चा कहता அவங்க है, அம்மாட்ட சொல்றான், अपनी माँ को बोलता है, அப்பா எனக்கு பிடிக்கல.
मुझे मेरे पिता नहीं पसंद। அப்பா அவனை பாசத்தோட மகனேன்னு வர்றாரு பக்கத்துல. वो प्यार के साथ उन पिता उसके बाजू में आते हैं। ஆனா பையன் முகம் கொடுத்து பேச மாட்டான். वो बेटा मुंह दिखाकर बात भी नहीं कर रहा है। எங்கயாவது போய் இது எங்க அப்பான்னு சொல்லி இன்ட்ரோ듀ce பண்ணக்கு வெக்கப்படுதான். कहीं और अगर ये मेरा पिता है करके बोलने के लिए उसको शर्म आ रहा है। சில வாலி பிள்ளைகளை பார்த்திருக்கீங்களா? कोई जवान बच्चे लोग आप देखे रहेंगे, நல்லா படிச்சு கை நிறைய லட்சக்கணக்கில் சம்பளம் எடுப்பாங்க. अच्छे से पढ़ाई करके लाखों कमाते हैं। அவங்க அம்மா பாம்போல அந்த வயதான காலத்துல ஒரு தோற்றம்லாம் உருவெல்லாம் போய் ஒரு மாதிரி இருப்பாங்க. उनकी माँ वो उम्र के वजह से तो बहुत बिचारी जैसी दिखती रहती அவங்க है। அம்மாவை பார்த்து இது எங்க அம்மான்னு சொல்றதுக்கு கூட நடந்து வரக்கு வெக்கப்படுவானு. ये मेरी माँ है, इनके साथ चलने के लिए उनको शर्म आता है। அப்படியே தூரமா நடந்து போவாங்க. उन लोग दूर चलते हैं। அல்லேலூயா. சில உலக பிள்ளைகளை பார்க்குறோம். और वो दुनिया में रहने वाले बच्चे लोग को हम देखते ஆனா हैं। இந்த அலங்கோல தாய் தான் இந்த பையனை படிக்க வச்சிருப்பாங்க. ये जो अच्छे नहीं दिखते हैं वो उस माँ ने इस बच्चे को बड़ा किया है। இவன் இவ்வளவு அழகா இருக்க காரணமே இந்த அம்மா அப்பா தான். ये इतना खूबसूरत है, ये उसकी माँ की वजह से। அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைக்கு தாய் வந்து ஒரு நற்செய்தி சொல்றாங்க. वैसी एक माँ उस बेटे को एक सुसमाचार बताती है। நீ அப்பாட்ட பேசுறதுக்கு வெக்கப்படக்கூடாது. तू पापा से बात करने के लिए गिन नहीं இந்த होना ஊர்ல இருக்கிற चाहिए। உலகத்துல இருக்கிற அழகான அப்பாக்கெல்லாம் உனக்கு செய்யாத இந்த அப்பா செஞ்சிருக்காரு. ये दुनिया में रहने वाले खूबसूरत दिखने वाले पिता लोग ने जो नहीं किया वो तेरे पिता ने तेरे लिए किया है। நீ சின்ன வயசுல தொட்டில்ல ஒரு குழந்தையா படுத்து கிடக்கும்போது जब तू छोटा था तभी तू सोता था, झूले में तू सोता था। அந்த குடிசையெல்லாம் தீப்பிடிச்சு எரியுது. वो घर हमारा जलने लग गया, எல்லா வீடும் தீப்பிடிச்சு எரியுது. सब घर जलने लग गया। எல்லாரும் உயிர் பிழைச்சா போதுன்னு ஓடுறாங்க. सब लोग को जिंदा रहना करके सब भागने लग गए। எல்லா பொருட்களும் நாசமாயிட்டு. सब कुछ नाश हो गया। நீ உள்ள தொட்டில தூங்கிட்டு இருக்கற. तू झूले में तू सो रहा था, நீ அந்த தீக்குள்ள மாட்டிக்கிட்ட. तू आग में फंस गया। தூரத்துல வேலைக்கு போயிட்டு வர்ற உங்க அப்பா அந்த தீயை பார்த்து ஓடி வந்து கேக்குறாரு, दूर में रहने काम कर कर आ रहे तो वो पापा ने देखा இல்லை எங்கன்னு. बच्चा किधर है करके। அந்த தீன்னு பார்க்காம उस आग को आग नहीं देखा। அந்த தீகளுக்கு மத்தியில போய் உன்னைய தூக்கி ஒரு காயம் கூட உன்னைய படாம वो आग के बीच में जाकर तुझे एक चोट नहीं पहुंचाना चाहिए, तेरे को उठाकर அப்படியே உன்னை அரவணைச்சு காப்பாத்தி வெளியே கொண்டு வந்தாரு. तुझे गले लगाकर तुझे बाहर लेकर आए। அப்படி வரும்போது அவருடைய முகம் கொஞ்சம் வெந்து போச்சு. अब वैसे बाहर आते समय उनको चोट पहुंच गया उनके அல்லேலூயா. चेहरे पे। நீ அன்னைக்கே மரித்து போகக்கூடிய ஆளு. उसी दिन तू मर जाता था। அந்த இன்னைக்கு நீ இவ்வளவு அழகா இருக்கிறதுக்கும் तू आज इतना खूबसूरत हो वो कारण, இன்னைக்கு நீ இவ்வளவு மேன்மையோடு இருக்கிறதுக்கும் आज तो बहुत सामर्थ के साथ वो இந்த कारण, அப்பாவுடைய அன்புன்னு சொல்லி அந்த தாய் சொல்லி கொடுத்தா. वो तेरे पापा में रहने वाले वो प्यार के वजह से। அல்லேலூயா. என்னைக்கு இந்த உண்மை தெரிஞ்சதோ जब ये वो सच्चाई जान लिया, இந்த உலகத்துல உள்ள எல்லா அப்பாவை காட்டிலும் ये दुनिया में रहने वाले सारे पिता लोग இந்த से பையனுக்கு அவங்க அப்பா அவ்வளவு அழகுள்ளவரா தெரிஞ்சாரா. उस बेटे को उसका पिता बहुत खूबसूरत दिखा। அல்லேலூயா. அவருடைய காயங்கள், उनका वो चोट, அவருடைய அலங்கோலம் தான். वो अच्छे नहीं दिखते थे, அல்லேலூயா. दिन थे, அதான் என்ன இவ்வளவு அழகுள்ளவனா ஆக்கிருக்கு. वही उसको खूबसूरत बनाया है। அல்லேலூயா. எனக்குள்ள மேன்மை எல்லாம் அவருடைய கிருபை. मेरे अंदर रहने वाले सामर्थ उनका दया है। அல்லேலூயா. இந்த பிள்ளை அதுக்கப்புறம் அந்த அப்பாவை ரொம்ப நேசிக்கிறான். उसके बाद से वो बेटे ने उनके पिता को बहुत அப்படி प्रेम किया। தழும்புகளால் நான் குணமாகிறோம். उनके गाँवों से हम சங்காய் चंगाई पाते हैं। அல்லேலூயா. அவர் எனக்காக மரித்ததுனால பாவத்தின் தண்டனை மரணம், அதனால எனக்கு நித்திய ஜீவன். उनने मरे उस कारण की वजह से वो पाप से हम लोग को उद्धार मिला है। ரத்த சிந்தை இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்ல. खून नहीं बहाते तो पाप की माफी नहीं मिलती है। இயேசு இல்லாம எனக்கு நித்தியம் இல்ல. यीशु नहीं है तो मुझे उद्धार नहीं है। அல்லேலூயா. ஆகவே அந்த இயேசுவே इसीलिए यीशु ने அந்த சிலுவை குறித்து இல்லாமல் வேற என்னத்தை குறித்து பெருமை பாராட்ட वो क्रूस के अलावा किसी और चीज को मैं बड़ाई नहीं कर सकता हूँ, घमंड नहीं அல்லேலூயா. कर सकता அது हूँ। எனக்கு ஒரு அவமானமான சின்னம் இல்ல. वो मेरे लिए कुछ मानने वाला चिन्ह नहीं है, அதான் என்னோட மேன்மை. वो मेरा बड़ाई है, என்னை प्रेरणा है। கலாத்தியர் 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது. गलत 1:4 में लिखा गया है, பாவத்துல உலகத்துல पाप में उसने अपने आप को ஆ, हमारे पापों के लिए दे दिया ताकि हमारा परमेश्वर और पिता की इच्छा के अनुसार हमें इस वर्तमान बुरे संसार से छुड़ाए। அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம் இந்த உலகம், अभी ये रहने वाला ये धरती அல்லேலூயா, நம்மை விடுவிக்கும்படி हमें छुड़ाने के लिए பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி प्रभु यीशु पिता के சித்துக்க துவாரா अनुसार के द्वारा அல்லேலூயா நமக்காக हमारे लिए நம்முடைய பாவங்களுக்காக हमारे पापों के लिए தம்மையே குமாரனுடைய சாயலாக இந்த உலகத்துல ஒப்பு கொடுத்தார். अपने कुमारन बनकर पुत्र पुत्र बनकर अपने आप को उसने दे दिया। அல்லேலூயா.
நமக்காக மரித்து हमारे लिए उनने मारा गए, நாம் பிழைக்கும்படி हम बचने के लिए அவர் மரித்திருக்கிறார். वो मारा गए थे. அல்லேலூயா. என்னுடைய எல்லா தண்டனையும் அவர் ஏற்றுவிட்டார். मेरे सारे दंड को उनने ले लिया. எபேசியர் 2:2 படிங்க. एबेसियर 1 का எபேசியர் का किताब 2:2. एबेसियर का 2:2. அவர்களை நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்தின் படியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் எப்பொழுது கிரியை செய்கிற ஆராய்ச்சி அதிகார பிரபலம் ஆவிக்கப்பட்டதாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. जिनमें तो पहले संसार की रीति पर और आकाश के अधिकार के हकीम के अर्थात उस आत्मा के अनुसार चलते थे, जो अभी आज्ञा ना मानने वालों के कार्य करता है. அல்லேலூயா. முன்ன நம்ம எப்படி இருந்தோம்? पहले हम कैसे थे? உலகத்துடைய சன்சாருடைய ரிவாஜ்ல தான் நம்ம இருந்தோம். ये दुनिया के संसार में हम लोग बीच में थे. அல்லேலூயா. நமக்கிட்ட எல்லா கீழ்ப்படியாம இருந்துச்சு. हम लोग के पास नहीं सुनने वाली चीजें थे. அல்லேலூயா. நம்ம எப்படி இருந்தோம்? हम कैसे थे? அதை யார் ஆபரேட் பண்றான்னு பாருங்க. वो कौन उसको ऑपरेट करता है? இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடி. जो अभी क्रिया करने वाला आकाश मंडल में रहने वाला क्रिया करने वाले चीज है. அல்லேலூயா. இப்போ நம்ம கிட்ட என்ன அபார்ட்மெண்ட் எல்லாரும் மொபைல் வச்சுக்க, நானும் மொபைல் வைக்கணும். सबके पास मोबाइल है. எல்லாருக்கும் பைக் இருக்கு, எனக்கும் பைக் வாங்கிட்டாங்க. हाँ, सबके पास मोबाइल है तो मुझे भी मोबाइल चाहिए. सबके पास बाइक है, मुझे भी बाइक चाहिए. இந்த உலகத்துல என்னெல்லாம் பண்றாங்களோ அதே மாதிரி நானும் பண்ணணும். ये दुनिया में जो भी चीजें करे वैसी मुझे भी இந்த करना है. அதிகார பிரபு யாரு? ये अधिकार இந்த देने உலகத்தின் वाले அதிபதி प्रभु कौन है? ये वो धरती का राजा कौन है? அல்லேலூயா. हालेलुया. இவன் நம்மள வந்து என்ன பண்றான்? ये हमको இந்த क्या करता உலகத்தின் है? வழக்கப்படி ये दुनिया के क्रियाओं को रखकर பூனை குறுக்க போனா போக கூடாது. यहाँ बिल्ली बीच में शास्त्रों- चला गया तो नहीं जाना चाहिए. இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ये सब अन्य विश्वास चीजें सब करते हैं ना. அல்லேலூயா. இதெல்லாம் உலக வழக்கத்தின்படி ये सब दुनिया के कार्यों को இந்த रखकर பொல்லாத உலகத்தின் அதிபதி இந்த பழக்கத்துல நம்மள என்ன பண்ண மோல்ட் பண்ணிட்டான். ये दुष्ट ये धरती को रखकर हमें उसने मोल्ड करके रखा है. மூணாம் வசனம் சொல்கிறது, तीसरा वचन कहता है அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே उनके अंदर आने वाले दिनों में. அல்லேலூயா. மூணாம் வசனத்தை படிங்க. எபேசியர் हिब्रू सा எபேசியர் पहले अपने शरीर की लालसाओं में दिन बिताते थे और शरीर और मन की इच्छाएं पूरी करते थे और अन्य लोगों के समान स्वभाव ही से क्रोध के संतान थे. அல்லேலூயா. ஆமென். நாலாம் வசனத்தை படிமா. 4 படிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களினால் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. परमेश्वर ने जो दया का धनी है अपने उस बड़े प्रेम के कारण जिससे उसने हमसे प्रेम किया. 7 வசனத்தை பாருங்க. கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களை அவரோடு கூட உட்கார செய்தார். कि वह अपनी उस क्रूस से जो मसीहा यीशु में हम पर है आने वाले समयों में अपने अनुग्रह का आसीम धन दिखाए. 8:9 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. क्योंकि विश्वास के द्वारा अनुग्रह से तुम्हारा उद्धार हुआ है और यह तुम्हारी ओर से नहीं वरन परमेश्वर का दान है. அல்லேலூயா. அப்போ பவுல் என்ன பண்றாரு? இதுல வேற எதை குறித்து மேன்மை பாராட்டல. पौलुस क्या कहते हैं बड़ाई करने के लिए और कुछ है ही नहीं. அவரு சிலுவை குறித்து எல்லாமே வேற ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டல. उनके क्रूस के अलावा कुछ और कुछ है ही नहीं. அல்லேலூயா. அப்போ இந்த உலக வழக்கத்தின்படி நம்ம இருந்தோம். ये दुनिया के कार्यों के साथ थे हम. இப்போ நம்ம உலகத்துல இருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். हम दुनिया से अलग किए गए अभी. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:4 படித்து பாருங்க. 2 कोरिन्थियों में 4:4 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 2 कोरिन्थियर 4:4 4 और उन अविश्वासियों के लिए जिनकी बुद्धि इस संसार के ईश्वर ने अंधी कर दी है ताकि मसीहा जो परमेश्वर का प्रतिरूप है उसके तेजोमय सुसमाचार का प्रकाश उन पर ना चमके. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு அதிபதி இருக்கிறான். इस धरती के लिए एक राजा है. அவன் எல்லாரையும் குருட்டாட்டம் பண்ணி வச்சிருக்கான். उनको सबको अंधा करके रखा है. அல்லேலூயா. தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்ட நம்மள जो प्रभु के रूप से बने गए எது हैं போய் கண்ணை தெரிய வைக்கும்? वो क्या हम कैसे देख सकते हैं? எப்படி அவன் கண்ணை திறக்க முடியும்? वो हमारे आंखों को कैसे खोल सकता है? சுவிசேஷமாகிய நற்செய்தி. वो सुसमाचार वो நீங்க எல்லாரும் ஊழியம் செய்யும்போது ஆண்டவரை சொல்றீங்க. हम लोग जब सेवकाई करते हैं तभी हम प्रभु को बोलते हैं. அவன் கண்ணு திறக்கப்படுது. उनके आंखों खुल जाते हैं. அல்லேலூயா.
இந்த சுவிசேஷம் தான் அவனை கண்ணை திறக்க வைக்கும். ये सुसमाचार ही उनको आंख खोल सकता है। அதனால தான் 5ஆம் வசனம் சொல்கிறது, इसलिए 5वां वचन कहता है, நாங்கள் எங்களை பிரசங்கியாமல் क्योंकि हम अपने आप को नहीं இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ கிறிஸ்துவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரன் என்று பிரசங்கிக்கிறோம். परंतु यीशु मसीह को प्रचार करते हैं कि प्रभु है और उसके विषय में है कहते हैं। அல்லேலூயா. அப்போ பவுல் அப்போஸ்தலன் சொல்றதோட இல்ல, அவருடைய வாழ்க்கையில தன்னை குறித்து அவர் பெருசா சொல்லல, अपने आप के बारे में ज्यादा बोला அந்த नहीं। சிலுவை குறித்து எல்லாமே வேற என்னத்தை குறித்து மேன்மை பாராட்ட முடியும்? उसने क्रूस के अलावा किसी और चीज को हम बढ़ा नहीं அல்லேலூயா. सकते हैं। அல்லேலூயா. அப்போ அந்த சிலுவை தான் நம்முடைய மேன்மை. वो क्रूस ही हमारा मेमना है, அல்லேலூயா. बड़ाई है। ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அதனுடைய மேன்மைகளை என்னெல்லாம் வச்சிருக்கிறாரு. கடைசியா நம்ம ஒரு சில வசனங்களை வாசிப்போம். प्रभु ने क्या बढ़ाई रखा है? கலாத்தியர் 5:1-2. गलातियों में 5 का கலாத்தியர் 5 में 1-2. मसीहा ने हाँ। स्वतंत्रता के लिए हमें स्वतंत्र किया है, अतः इसी में स्थिर रहो और दासत्व के जुए में फिर से ना जुटो। देखो, मैं पौलुस तुमसे कहता हूँ कि यदि खतना करोगे तो मसीहा से तुम्हें कुछ लाभ ना होगा। फिर भी मैं हर एक खतना करने वालों को बताए देता हूँ कि उसे सारी व्यवस्था माननी पड़ेगी। तुम जो व्यवस्था के द्वारा घर में ठहरना चाहते हो, मसीहा से अलग और अनुग्रह से गिर गए हो, क्योंकि आत्मा के कारण हम विश्वास है, आशा की धार्मिकता की बाट जोते हैं। அல்லேலூயா. இப்போ நம்ம அடிமை இல்ல. अभी हम गुलाम नहीं है। அல்லேலூயா. நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். मैं बचा गया हूँ। இயேசுவுடைய இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். हम यीशु के लहू से वापस ले அவருடைய लिए தழும்புகளால் குணமாக்கப்பட்டிருக்கிறோம். उनके गाँव के वजह से हम छुटकारा पाए, चंगाई அல்லேலூயா. पाए हैं। நாம் அவருடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம். उनके बच्चे हम बन गए हैं। அல்லேலூயா. ஆகவே उसके वजह से அந்த या கல்வாரி சிலுவையை தியானிக்கும் போது, वो क्रूस को जब भी जानते समय मनन करते அல்லேலூயா, समय கல்வாரியை பார்க்கும் போதெல்லாம், जब भी हम क्रूस को देखते அவருடைய हैं, காயங்களை பார்க்கும் போதெல்லாம், जब भी वो उनके गाँव को அவருடைய देखते हैं, பரிசுத்த ரத்தத்தை நினைக்கும் போதெல்லாம் जब भी पवित्र लहू को எவ்வளவு பெரிய जानते கல்லான हैं, இருதயம் கரைஞ்சு போயிடும். कितना भी बड़ा कड़क हृदय पत्थर हृदय रहने तो वो पिघल இதை जाएगा। கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் सुनने वाले हर एक को இந்த சிலுவையின் மேன்மை, ये क्रूस का बड़ाई, அல்லேலூயா, பாவத்துல இருந்து சாபத்துல இருந்து நம்ம மேல இருக்கிற எல்லாவற்றையும் கிழித்து போட்டு, हमारे ऊपर रहने वाले पापों को श्राप को ஆண்டவரே सब कुछ கர்த்தாவே फाड़ சொல்லி कर, கூப்பிடாம, प्रभु यीशु करके नाम बुलाकर, அல்லேலூயா, ये प्रभु देवा அப்படி கூப்பிடாம அப்பா பிதா कर बोलने के लिए अधिकार दे दिया. एक प्रभु यीशु पिता करके बोलने के लिए हमें अधिकार दे दिया है। அல்லேலூயா. இப்போ அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். उनके बच्चे बनने का अधिकार मिला है। அல்லேலூயா. இப்போ அவர் நமக்குள்ள ஆவியை ஊற்றுகிறார். अभी हमारे अंदर आत्मा को भर रहे हैं, அவர் நம்மளை நடத்துகிறார். वो हमें अभी चला रहे हैं। அல்லேலூயா. அவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? वो हम अपने आप को उनको कबूल कर अपने आप को देंगे क्या? என் மாம்ச பலத்துல முடியாத ஆண்டவரே, हमारे शारीरिक बल से नहीं होगा, உம்முடைய அபிஷேகம் நீ ஆட்கொள்ளட்டும். आपके अभिषेक मुझे भरने दो। தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். सर को झुकाकर उनकी ओर देखेंगे। என்னில் மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை ராஜா. हमारे पास बड़ाई करने के लिए कुछ नहीं है। சில ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். आपको कोई लोग घोड़े के बारे में कुछ कार्य के बारे में लोग बड़ाई करेंगे। எனக்காக என்னை தேடி வந்த அந்த அன்பு, मेरे लिए मुझे ढूंढ कर आया हुआ प्रेम, அந்த அந்த கேடு அடைந்த அந்த உம்முடைய சாயல், और वो शैडो கெட்டு போறதுக்கு பைத்தியமா இருக்கலாம். जो नाश है उनके लिए वो पागलपन रहेगा। ஆனா எனக்கோ मेरे लिए அது தேவ பலனாய் இருக்கிறது. वो प्रभु का बल है। அல்லேலூயா. தேவனுடைய பலனாய் இருக்கிறது. वो मेरे लिए प्रभु का बल है। எவ்வளவு ஆசீர்வாதம், कितना भी आशीर्वाद रहे, எவ்வளவு மேன்மை, कितना सामर्थ அல்லேலூயா ஆண்டவருடைய நாமத்துல இருக்குது. वो प्रभु के नाम में है। இந்த நாள்ல இந்த வார்த்தைகளை என்னோடு கூட பேசியிருப்பது உண்மையானா? इन दिनों में वचन मेरे साथ शब्दों से मेरे से बात किया। அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை பலவானாய் மாற்றுங்க. मुझे बलवान मुझे बनाओ, பவுலை போல. पौलुस के तरह। அல்லேலூயா. இந்த சிலுவை குறித்தெல்லாம் வேற ஒன்று எனக்கு மேன்மையில் என்று சொல்லத்தக்க ये क्रूस के अलावा कोई और मेरे लिए बड़ाई नहीं है बोलने அவருடைய के அன்பை लिए। அறிந்தவனாக, उनके प्रेम को जाना हुआ, அவரை சுமந்து செல்பவனாக, उनको उठाकर चलने वाला, அவருடைய பற்றி பேசுகிறவனாக, उनके बारे में बात करने वाला, அவருக்காக சாட்சியாய் நிற்கும்படியாக, उनका एक गवाही बनकर खड़े रहने के लिए, அந்த சிலுவை சுமக்கிறவனாக, वो क्रूस को उठाने के लिए, எவ்வளவு பாடுகள் எவ்வளவு பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் कितना बाढ़ और परेशानियां आने दो, அந்த சிலுவைக்காக वो क्रूस के लिए நான் मैं வைராக்கியம் பாராட்டுகிற பிள்ளையாக, एक जीत पाने जैसे बच्चा जीत जलन पाया हुआ होकर बच्चे खड़ा रहने के जैसा, लिए, जल के साथ खड़े रहने के लिए ஆண்டவர் கிருபை செய்வாராக. प्रभु का दया दिखाएंगे, அவருடைய அன்பினை நெருக்கிய விட்டும் तो उनका प्रेम मुझे दबाने दो। எவ்வளவு பெரிய
நிந்தை அவமானம் பாடு कितना बड़ा निंदा और बाढ़ आने दो, இயேசு அந்த சிலுவையில சுமந்தார். यीशु वो क्रूस में चढ़ गए அல்லேலூயா. என்னை மீட்க मुझे लेने के लिए, அவனுடைய பிசாசின் தலைகளை அவனுடைய தலையை நசுக்க, और शैतान के सर को कुचलने के நான் लिए, இழந்து போன அதிகாரத்தை மீட்க जो मैंने खोया हुआ अधिकार को पाने के लिए, எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் कितना भी दबावट आने दो, அந்த அவமானங்களை பொருட்படுத்தாதபடி वो निंदा को ना देखकर, நான் இழந்து போனதை மறுபடி திருப்பி கொடுக்க, वो जो मैंने खोया है वो वापस देने के लिए, என்னுடைய உறவை மறுபடி புதுப்பிக்க, मेरे रिश्ता को वापस करने के வெற்றி लिए, சிறந்த இயேசுவை நோக்கி பார்த்து जीवित प्रभु की ओर देखकर, எனக்கும் இயேசுக்குள்ள அன்புக்கு मेरे और बीच में रहने वाले यीशु के प्रेम, இந்த உலகமோ इस दुनिया होने இந்த दो, மாம்சமோ ये शरीर होने இந்த दो, பிசாசோ ये शैतान होने दो, எதுவும் நெருங்க முடியாதபடி कोई मेरे बाजू में नहीं आ सकता। வைராக்கியமாக எழும்ப सामर्थ के साथ उठने के लिए உம்முடைய ஆவியானவரை ஆட்கொள்வீராக. आपके पवित्र आत्मा से हमें चलाओ। இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ये प्रभु यीशु मसीह के नाम से इस प्रार्थना को सुनते हैं, बोलते हैं।